ஹே காய்ஸ், வெல்கம் டு சுகாஸ் கேலரி யூடியூப் சேனல். இன்றைக்கி பெயிண்டிங் பண்ணுறதுக்காக நான் 5 கலர் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அக்ரிலிக் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப ஈஸியாக எல்லாருமே செய்கிற மாதிரி ஒரு 10 மினிட்ஸில் நம்ம குயிக்காக முடிக்கிற மாதிரி ஒரு தம் பெயிண்டிங் தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சுகாஸ் கேலரி சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம பெயிண்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் 4 கலர்ஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த பிளாக் கலர் மட்டும் நமக்கு கொஞ்சம் தான் தேவைப்படும். ஸோ அதனால் அது நம்ம லாஸ்ட்டில் எடுத்துக்கலாம். இந்த கலர்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் வாட்டர் மட்டும் எடுத்துருக்கிறேன். அது மிக்ஸ் பண்ணுறதுக்காக தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒயிட் பேப்பரில் ஒரு ஃப்ளவர் பாட்டோட டிசைன் மட்டும் வரைஞ்சிக்கலாம். நம்ம இதுக்கு மேலே தம் இம்ப்ரெஷன் பண்ணும்போது அதோட ஷேப் நீட்டாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃப்ளவர் பாட்டோட அவுட்லைன் நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்ம இது வரைஞ்சி முடித்தாச்சு. அதுக்கப்புறமா கட்டை விரலை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ஃப்ளவர் பாட் மேலே நம்ம ஃப்ளவர் டிசைன்ஸ் வரைஞ்சிக்கலாம். இந்த பெயிண்டிங் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். கைரேகை வைப்போம்ல, அதே ப்ராசஸ் தான் இதுக்கும். ஸோ இதில் ஃப்ளவர் டிசைன் பண்ணணும் அப்படின்னா ரவுண்டாக ரேகை வைக்கிற மாதிரி நீங்கள் இம்ப்ரெஷன் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ளவர் நமக்கு கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துல எங்கெல்லாம் ஃப்ளவர்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் இதே மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். நான் ஒரே கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ரெட் கலர் மட்டும் எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே நான் ஃப்ளவர் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக மல்டி கலர் யூஸ் பண்ணால் அது பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட பெயிண்டிங் பிக்சர்ஸும் நம்ம சேனலுக்கு mycrafts2596 அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களோட அந்த ஃபோட்டோஸும் நம்ம சேனலில் வீடியோவாக போடுவோம். நான் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணுறேன். அப்புறம் அங்கங்கே 4 பெட்டல்ஸ் 3 பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ப்ரஷ் யூஸ் பண்ணவே தேவையில்லை. அவுட்லைன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா மட்டும் நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ரௌன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவர் பாட் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாகவே நான் தம் இம்ப்ரெஷன் தான் கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணி கூட வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த தம் இம்ப்ரெஷன் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இதுவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு அதோட அவுட்லைன் மட்டும் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஐடியா மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி க்ரியேட்டிவாக எப்படி வேணாலும் இதை டிசைன் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பார்ட் ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவர்ஸுக்கு அந்த ஸ்டெம் மாதிரி வரைகிறேன். இது ஒரு லைன்ஸ் மாதிரி வருது இல்லையா, ஸோ அதனால ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஃபிங்கர் பிரிண்ட்லேயே, அதாவது இன்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குல்லவா, சுட்டு விரல், அதில் க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த லீவ்ஸ் நிறையா இருக்கிற மாதிரி நான் இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இந்த லீவ் டிசைனை நீங்கள் கொஞ்சம் மாற்றி பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் லீவ் மட்டும் அங்கங்கே இருக்கிற மாதிரி கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தட் தான். இந்த மெத்தட் முடித்ததுக்கப்புறமா நான் இதே வீடியோவில் இன்னொரு பெயிண்டிங்கும் ட்ரை பண்ணி காட்டுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் எப்படி வேணாலுமே இந்த பெயிண்டிங் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி க்ரியேட்டிவாக இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக என்னை விடவே அழகாக நீங்களும் பெயிண்ட் பண்ணலாம். ஸோ நம்ம அந்த லீவ்ஸ் எல்லாம் பண்ணதுக்கப்புறமா எல்லோ கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவரோட சென்டர் பார்ட்டில் மட்டும் கலர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு அந்த ஃப்ளவரோட மகரந்தம் இருக்குல்லவா, ஸோ அதுக்காக லைட்டாக அந்த எல்லோ கலர் பண்ணோம்ல அதோட சென்டர் பார்ட்டில் டாட் மாதிரி வச்சுக்கலாம். ஒவ்வொரு பெயிண்ட்டும் பண்ணினதுக்கப்புறமா, அதாவது அந்த ஃப்ளவர்ஸ் லீவ்ஸ் அதெல்லாம் தனித்தனியாக பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வீடியோக்காக அப்போவே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ஸோ அதனால் அந்த 2 கலர்ஸ் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து அடுத்த பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பண்ணுற பெயிண்டிங் ஃபினிஷிங் அழகாக இருக்கும். ஸோ நான் பண்ணுறதை விடவே அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இன்னும் சூப்பராக கிடைக்கும். ஸோ இப்போ அவ்வளோதான், இந்த பெயிண்டிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான் எடுத்துக்கும். ரொம்ப ஈஸியாக நம்மளாம் செஞ்சு முடிச்சிடலாம்.
ஸோ அடுத்ததான் இன்னொரு பெயிண்டிங் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுக்காக பெயிண்ட் எடுத்துகிட்டு, அதாவது பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவர் பார்ட் மட்டும் ப்ரஷ்ஷில் ட்ரா பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் வரைஞ்சி காட்டுறேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக எல்லாருக்குமே வரும். ஸோ இப்போ இந்த ஃப்ளவர் பார்ட் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா இன்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பெயிண்டிங்கை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவர் டிசைன் வந்து நம்ம இம்ப்ரெஷன்லேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் 2 கலர் யூஸ் பண்ணுறேன். ரெட் அண்ட் எல்லோ கலரில் ஃப்ளவர்ஸ் வந்து நான் பெயிண்ட் பண்ணுறேன். சும்மா நீங்கள் இம்ப்ரெஷன் கொடுத்தா மட்டும் போதும். அப்பப்போ கொஞ்சம் வாட்டர் மட்டும் இடையில மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பெயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணோம் இல்லையா? அதில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். செமி ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி, அதாவது ஆஃபாக ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி கூட பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பெயிண்டிங்கில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அங்கங்கே மட்டும் ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் இம்ப்ரெஷன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு லீஃப் மட்டும் கிடைக்கிற மாதிரி அங்கங்கே இம்ப்ரெஷன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தடில் வந்து நம்ம நிறைய லீவ்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதில் வந்து ஒரு சிங்கிள் லீவ்ஸ் மட்டும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி நம்ம பண்ணலாம். ஸோ அது ஃபுல்லாக கலர் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்ஸுக்கு ஸ்டெம் பார்ட் நம்ம வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரோட சென்டரில் வந்து நான் சின்ன டாட் மாதிரி வச்சுக்கிறேன். அப்புறம் வந்து இதுக்குள்ளே நம்ம அதே பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு மகரந்த மாதிரி நம்ம அங்கங்கே டாட் வச்சுக்கலாம். இந்த பெயிண்டிங் வந்து ஃபஸ்ட்டு பண்ணதை விட ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது. உங்களுக்கு இது 2ல் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வரைஞ்சி முடிச்சாச்சு. இந்த ஃப்ளவர் பார்ட்டோட டிசைன் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இது வரைஞ்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் ஃப்ளவர் பார்ட் டிசைன் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததான் இந்த ப்ரௌன் கலர் பார்ட் மட்டும் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளைனாக ஒரே கலரில் இருக்குல்ல, ஸோ அதோட டிசைன் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பிளாக் கலர் பெயிண்டில் ஃபஸ்ட்டு அதோட அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதோட சென்டர் பார்ட்டில் மட்டும் கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து நான் ட்ரா பண்ணேன். இந்த டிசைன் வந்து ட்ரெடிஷ்னல் டிசைன் தான், ஈஸியாக எல்லாருமே செய்கிற மாதிரி அந்த டாட் டிசைன்ஸ் வைப்பாங்கள்ல, ஸோ அந்த டிசைன் தான் நானும் பண்ணேன். இந்த பெயிண்டிங் நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஹேங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் பெயிண்டிங் பண்ணுற மட்டும்தான் போட்டிருக்கேன். ஃப்ரேம் பண்ணுற வீடியோ நான் நிறைய போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கல அப்படின்னாலும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் லாஸ்ட்டில் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அவ்வளோதான், இந்த 2 பெயிண்டிங்குமே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சுகாஸ் கேலரி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேறொரு க்ரியேட்டிவான சூப்பரான ஐடியாவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.